இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் முதல்ல. ஸோ ஒரு அருமையான ஒகேஷன், ரெண்டு அருமையான வண்டி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கு. ஸோ வெஹிக்கிளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் வந்து சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சென்னையில் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது சேம் இதே ப்ராடக்டோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து சிஎன்ஜியில் V20 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி ஏஸில் சிஎன்ஜி 2.0 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எதுக்காக வந்து நம்ம வைஃபியூல் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பினாக்கி ஹல்தர் வைஸ் பிரசிடென்ட் சாரோட பேர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, BS4ல இருந்து BS6க்கு வண்டி கன்வெர்ட் ஆகும்போது பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ 4 வீலர் வந்து நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 வீலருக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது, மறுபடியும் வந்து பிரைஸ் பட்ஜெட் கம்மிக்கு டாடா ஏஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் இதை திருப்பி R&D வந்து பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ திருப்பி லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஸ் ப்ரோ வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க சென்னையில். இந்த ஏஸ் ப்ரோல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேபின் வித் சேசிஸ் அப்படின்னு சொல்லி இதுல பெட்ரோல் வேரியன்ட் இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அந்த வேரியண்ட்டை 3.99 lakhsக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுதான் இருக்கிறதுலே மார்க்கெட்ல கம்மியான பட்ஜெட்ல ஒரு 4 வீலர் வண்டியாகவும் இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த ஏஸ் ப்ரோவோட பைஃபியூல், இதுலயும் வந்து ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. என்னன்னா, சரி காம்படிட்டர் கூட தானே கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஆல்ரெடி 2 பிராண்ட்ல இதே செக்மெண்ட்ல 2 வண்டி இருக்கு. அதுல ஒரு வண்டியில என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனா எமர்ஜென்சி ஃபியூவல் மட்டும் அதுல இருக்காது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில நமக்கு வந்து ஃபியூவல் கிடைக்கல அப்படின்னாலும் பெட்ரோல் போட்டுட்டு ஓடுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளஸ் ஆன பாயிண்ட் இந்த பைஃபியூவல்ல. ஸோ இன்னொரு பிராண்ட்லயும் இதுக்கு காம்படிஷன் பண்ற மாதிரி ஒரு வண்டி இருக்கு. அதுல சிஎன்ஜி டேங்க்கும் இருக்கு, இதுல இருக்கிற மாதிரி எமர்ஜென்சி ஃபியூவல் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எமர்ஜென்சி ஃபியூவல் பெட்ரோல் வந்து இருந்தா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. பட் இந்த வண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிஎன்ஜில டைரக்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், அந்த ஒரு ஆப்ஷனோட வந்து கொண்டு வந்துட்டாங்க. கம்மி பட்ஜெட்ல நம்ம வந்து ஈவிக்கு வந்து போகணுன்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். பட் பட்ஜெட் வைஸ் வந்து எல்லாமே ஏறிடுது, கிட்டத்தட்ட 10 லட்சம் 11 லட்சம் அந்த மாதிரி வந்து போயிடுது. பட் அதை தாண்டி இன்னும் கம்மியான பட்ஜெட்ல பார்க்கணும், 3 வீலர்ல வந்து ஈவி பார்த்தோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 5 lakhs வந்து வந்துருது. அப்போ ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு நல்ல லோடு பேலோடோட வந்து ஒரு ஈவி வந்து கம்மியான பட்ஜெட்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஏஸ் ப்ரோ ஈவியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஈவி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கிட்ட சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 155 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்றாங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி 14.4 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா 29 kW பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மோட்டார். அதாவது இன்க்ளினேஷன்ல ஏறும் போதும் அந்த பவர் வந்து போதுமானதா இருக்கும். 55 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது.